பின்வரும் சார்புகளுக்கு fx fy காண்க, மேலும் fxy is equal to fyx என காட்டுக. இப்போ நாம வந்து ரெண்டாவது கணக்கை வந்து பார்க்க போறோம். முதல் கணக்கு வந்து என்னது போன வீடியோல பார்த்துட்டோம். இப்போ வந்து ரெண்டாவது கணக்கு வந்து எழுதிக்கிறேன் நான். f of x, y is equal to tan inverse of x by y. இப்போ இதை நான் x பொறுத்து பகுதி வகைக்கெழு பண்ண போறோம். fx, ஓகே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய y அப்படிங்கிறது இங்க ஒரு மாறிலி. ஓகே, ஸோ fx is equal to இதை வந்து நாம வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். tan inverse உடைய டிஃபரன்ஷியேஷன் என்னது 1/1 பிளஸ் இங்க உள்ளதனுடைய ஸ்கொயர். ஓகே, 1 பிளஸ் x by y ஹோல் ஸ்கொயர். ஓகே, பெருக்கல் இங்க வந்து என்னது வெறும் x கிடையாது, x by y இருக்கு. அதனால 1/yங்கிறது மாறிலி, x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்னது 1 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நாம வந்து எல்சிஎம் எடுத்தோம், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 டிவைடட் பை இங்க வந்து என்னது y ஸ்கொயர் இருக்குது. அதனால இது வந்து என்னது y ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இங்க ஆல்ரெடி வந்து ஒரு 1/y இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஒய் ஸ்கொயருங்கிறது மேலே போயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பெருக்கல் நமக்கு ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் நமக்கு இந்த ஒய். இப்போ வந்து ஒரு ஒய் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து நமக்கு சில நேரங்களில் இந்த வீடியோ பண்ணும்போது நமக்கு இடம் பத்தாம போயிருது. அதனால நான் இங்கவே வந்து fyx நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான். ஏன்னா இதன் மூலமா தான் நம்ம அதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ fyx அப்படிங்கிறது என்னது நம்மளுடைய fx வந்து நான் ஒய்யை பொறுத்து பகுதி வகைக்கெழு பண்றது. ஓகே, இதான். ஓகே, இப்போ நாம இந்த டேர்மை வந்து நாம ஒய்யை பொறுத்து பகுதி வகைக்கெழு பண்ண போறோம். இங்க வந்து பின்னமா இருக்கிறதுனால வகுத்தல் விதி தான் பயன்படுத்த போறேன் நான். ஸோ இங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான். இங்க வந்து என்னது ஃபர்ஸ்ட் பகுதியினுடைய ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் பகுதியை வந்து அப்படியே வச்சுக்கிறேன் நான். இப்போ நான் வந்து தொகுதியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்னது 1 கிடைக்கும் மைனஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒய்யை அப்படியே வச்சுக்கிறேன் நான். இந்த டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். இந்த டைமை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டைமை நம்ம வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே, ஸோ இங்க வந்து என்னது 2y கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னது இந்த பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டைம்ங்கிறது என்னது இங்க மாறிலியா மாறிடும். அதனால இது வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2y ஸ்கொயர். அதனால இது எப்படி மாறிடும் அப்படின்னா வந்து ஓகே எழுதிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இது வந்து என்னது மைனஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை நமக்கு ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை நமக்கு ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் வந்து fy வந்து கண்டுபிடிக்கிறேன். அதாவது இந்த டைம் வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஓகே, பொதுவாக வந்து tan இன்வர்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/1 பிளஸ் இங்க என்ன இருக்கோ அதனுடைய ஸ்கொயர், இங்க வந்து x by y இருக்குது அதனுடைய ஸ்கொயர். ஓகே, பெருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன். இங்க என்ன இருக்குது x by y இருக்குது அப்படின்னா அர்த்தம் x பெருக்கல் y பவர் -1 இருக்குன்னு அர்த்தம். எக்ஸை வந்து மாறிலி அதை அப்படியே விட்டுறலாம். ஓகே, இங்க அப்படியே வச்சுக்கலாம். y பவர் -1 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் n இன்ட்டு எக்ஸ் பவர் n -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து -1/y ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -x டிவைடட் பை இந்த y ஸ்கொயர் வந்து அது இங்க எழுதிக்கலாம். ஓகே, பெருக்கல் இதை எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்க y ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒய் ஸ்கொயர் இந்த ஒய் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆன போக மீதி என்ன இருக்கும் நமக்கு -x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து fxy கண்டுபிடிக்கிறேன். அதாவது fy வந்து எக்ஸை பொறுத்து பகுதி வகைக்கெழு பண்றேன். அதாவது இந்த டேர்ம். ஓகே, இப்போ நமக்கு என்னது மேலையும் கீழையும் இருக்குது. அதனால நம்ம வகுத்தல் விதியை வந்து பயன்படுத்த போறோம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அதனுடைய ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்து நான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து -1 கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் எக்ஸை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் நான். ஓகே, வச்சுக்கிட்டு நான் இந்த டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். எதை பொறுத்து எக்ஸை பொறுத்து. ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 2x கிடைக்கும். ஓகே, பிளஸ் இந்த ஒய் ஸ்கொயருங்கிறது என்னது மாறிலி டைம் அப்படிங்களா 0 மாறிடும்.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 2x² கிடைக்குது. இங்கே வந்து மைனஸால் பார்க்கும்போது நமக்கு மைனஸ் x² மைனஸ் y² அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை இங்கே வந்து என்னது x² ப்ளஸ் y² தி ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து ஒரு x² போனதுனால நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து வெறும் x² மைனஸ் y² அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை x² ப்ளஸ் y² தி ஹோல் ஸ்கொயர். இதான் நம்மளுடைய fxy, இதான் நம்மளுடைய fyx. இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து fxy is equal to fyx. இதுதான் வந்து நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க. hence proved.